சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள 4 மாடுங்க ஒண்ணா மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதை சிங்கம் தாக்கி அடிக்க வந்தப்போ 4 மாடுங்க ஒண்ணா சேர்ந்து சிங்கத்தை முட்டி மோதி விரட்டி அடிச்சிருச்சு. அதை பார்த்த சிங்கத்துக்கு இவங்க 4 பேரையும் ஒண்ணா விட்டாச்சுன்னா ஒருத்தரை நாம சாப்பிட முடியாது, அதனால இவங்களுக்குள்ள பகையை மூட்டி பிரிச்சு விட்டாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாட்டுக்குள்ளும் சண்டையை மூட்டி 4 மாடையும் தனித்தனியா பிரிச்சு அமைச்சிருச்சு. தனித்தனியா பிரிஞ்ச அப்புறம் அது ஒவ்வொரு மாட்டையும் ஈஸியா அடிச்சு சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சின்ன வயசுல கதை கேட்டிருக்கோம். அது மாதிரிதான் இப்போ அதிமுகவோட நிலைமை ஆகியிருக்கு. அந்த 4 பேர் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன். சிங்கம் யாருடான்னு கேட்டாச்சுன்னா பாஜக தான். இந்த சிங்கம் அதிமுகவை கபலீகரம் செய்யறதுக்காக பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவோட பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்ய ஒரு முடிவு பண்ணி பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செஞ்சாங்க. அதை அதிமுகவோட மூத்த தலைவர்களாக ஒன்றை சேர்ந்து வற்புறுத்தி சசிகலா கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அடுத்த கட்டமாக ஜெயலலிதாவுக்கு பிறகு அவரை முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக எல்லா திட்டமும் ஏற்பாடாச்சு. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாஜக சசிகலா மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டை மையமாக வச்சு அவருக்கு கோர்ட்டில் 4 வருட தண்டனை வர்ற மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தியதோட அதுக்கு முன்னாலே சசிகலா பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்போ தமிழ்நாட்டில் அன்றைக்கு கவர்னராக இருந்தவரை நீங்கள் அங்கே இருக்காதீங்க, லீவு கொடுத்து எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி கவர்னரையும் தமிழ்நாட்டை விட்டு ஒரு வாரத்துக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. இதற்கிடையில சசிகலாவுக்கு 4 வருட சிறை தண்டனை வந்தது. அதனால சசிகலாவுக்கு முதலமைச்சராகிற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக சிறைக்கு சென்று ஆகணும் அப்படின்ற நிலையில் கூவத்தூரில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இனி முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. எடப்பாடி பழனிசாமியும் தழுந்துகிட்டே போய் சசிகலா காலில் விழுந்து அந்த பதவியை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சசிகலா பெங்களூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இபிஎஸ் பதவி ஏற்றுக்கிட்டாரு. முதல் கட்டமாக இந்த வேலையை முடித்த பாஜக அடுத்த கட்டமாக இபிஎஸ் ஆட்சியை கவுக்கிற மாதிரி ஒரு நாடகம் செஞ்சு அந்த கட்சியிலிருந்து வெளியே போயிருந்த ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சிக்குள்ள சேர வச்சு இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியை கவுக்காத மாதிரி பண்ணி இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரையுமே கையை கோத்து வச்சு இந்த 4 வருஷத்துக்கு நீங்க ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இதையடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ட தலைமையில அதிமுக இயங்கிட்டு இருந்தது. ரெட்ட தலைமையில கட்சி இருந்தா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு புதிய சிக்கலை உருவாக்கி இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்குற ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதில் கோச்சிக்கிட்டு ஓபிஎஸ் முரண்டு பிடிச்சி இபிஎஸ்க்கு எதிராக செயல்பட்டாரு. இதுக்கிடையில மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி இபிஎஸ் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. இதுக்கு முன்னாலேயே கட்சியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டிருந்தார். அவர் எப்படியாவது நான் மறுபடியும் அதிமுகவோட ரெட்டையிலே கைப்பற்றி தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அதனோட தலைவராக இருந்து நடத்திட்டு வராரு. ஆனாலும் அங்கிருந்தபடியே அவர் இபிஎஸ்ஸை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காரு. கட்சியை விட்டு நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ் இவங்களோட டிடிவி தினகரன் நெருக்கமான தொடர்புல இருந்து அவர்களுக்கு அப்பப்போ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் நம்மளுக்கு அதிமுகவில் யாரும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இபிஎஸ் தனி ராஜ்யம் நடத்த ஆரம்பித்தார். ஆனால் 4 வருஷம் ஆட்சிக்கு பிறகு எழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆன கதையா ஆட்சியும் போய் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சி சுமார் 70 பேர் மட்டுமே 2021 தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். இப்படி அதிமுக தேஞ்சு போய் ஆட்சி எழுந்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியோட எதச்சதிகாரம் சர்வாதிகார போக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாமே நேரடியாகவே பகிரங்கமாக குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இருந்த நிலையில் இப்போ தான் அதிமுக கட்சியை ஒரு விட செஞ்சு இதை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிற பாஜக இன்னொரு சூழ்ச்சியும் செய்தது. அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருக்கும் மறைமுக சப்போர்ட்டை பாஜக செய்ததோட அதிமுக கட்சிக்குள்ள
இபிஎஸ்க்கு எதிராக இன்னும் யார் குரல் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவு வேலையை செஞ்சு இபிஎஸ்சிக்கு டப்பு கொடுக்க ஒரே ஆள் இருக்கார். அவர் தான் செங்கோட்டையன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை டெல்லிக்கு வர வச்சு அங்கே ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டது. நீங்கள் அதிமுகவில் இபிஎஸ்சிக்கு எதிராக குரல் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம். அதிமுகவிலிருந்து உங்களை அவர் நீக்கவும் முடியாது, ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்து ஆள். உங்களுக்குன்னு ஒரு தொண்டர்பட அதிமுகவில் இருக்கும், அதனால் கவலைப்படாமல் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை அடுத்து அதையும் நம்பிக்கிட்டு செங்கோட்டையன் தமிழ்நாட்டுக்கு வந்து இபிஎஸ்சிக்கு மறைமுகமாக ஒரு பயத்தை காட்ட ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் அவரை பற்றி மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லோரும் ஒன்றிணைக்கப்படணும், அப்போ தான் கட்சி முழு பலத்தோடு செயல்பட்டு 2026 ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொல்கிற இந்த விஷயத்த 10 நாளுக்குள்ள செய்யலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டலை விட்டார். இந்த மிரட்டலை கேட்டு இபிஎஸ் பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அவர் அதிலே வேறு மாதிரி இருந்தது. அடுத்த நாள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் விட்டுட்டு செங்கோட்டையனுக்கு கட்சியில் வழங்கப்பட்டிருந்த மற்ற பொறுப்பை எல்லாம் நீக்கிட்டார். இதிலேயே செங்கோட்டையன் விலை வெளுத்து போயிருந்தார். அவருக்கு ஆதரவாக எந்த குரலும் கட்சியில் ஒழிக்காமல் இருந்த நிலையில் வெளியில் இருந்து தான் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போவே அவருக்கு ஒரு எச்சரிக்கை அரசியல் நோக்கங்கள் விடுத்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் அவர் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு ஏதாவது செஞ்சார்னா அவரை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து கூட எடப்பாடி பழனிசாமி நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அரசியல் நோக்கர்கள் விவாதங்களில் சொல்லியிருந்தாங்க. பல யூடியூபர்களும் அதை நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க. ஏன் நம்ம ஜேசி சேனலில் கூட அதை பற்றி விவாதம் நடத்தி எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தி விழா வந்த அன்னைக்கு தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்த போயிட்டு அங்கே சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த தகவல் இபிஎஸ்க்கு வந்ததுமே அவர் கட்சியில் யார் வேணாலும் சந்திக்கலாம், அதுக்கு முழு சுதந்திரம் உண்டு, ஆனால் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாசுக்காக விட்டுருந்தார். ஆனாலும் செங்கோட்டையன் நான் சசிகலா, ஓபிஎஸ், தினகரனை சந்தித்தது உண்மைதான், அவங்கக்கிட்ட அதிமுக கட்சியில் வந்து சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக பகிரங்கமாக சொன்னார். இதை ஓரளவுக்கு அவர் மறைமுகமாக சொல்லி இருந்தாலும் கூட இபிஎஸ் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டார். ஆனால் பகிரங்கமாக சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலமாக செங்கோட்டையனை கொடுத்ததால கோபமடைஞ்ச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிரடியாக அதிமுக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்கிட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத செங்கோட்டையன் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன செய்யறதுன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காரு. அவர் சமீபத்தில் அடித்த பேட்டியில் கூட நான் சசிகலா, தினகரன், ஓபிஎஸை சந்தித்தது உண்மைதான், ஆனால் கட்சிக்கு விரோதமாக சந்திக்கல, அதிமுகவில் வந்து சேர்ந்து நீங்கள் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லி இதை நான் மறைக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் கிடையாது, அவருக்கு அந்த உரிமை இல்லை, கட்சி விதிகள்லையும் அது சாத்தியமில்லாமல் தான் இருக்குது. நான் எம்ஜிஆர் காலத்து ஆள். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுக கட்சியை ஆரம்பித்தப்போ அந்த கட்சியில் நான் இணைஞ்சி பல்வேறு பதவிகளையும் பொறுப்புகளையும் பெற்று செயல்பட்டிருக்கேன். அதிமுகவுக்காக 50 வருஷமாக நான் உழைச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கூட எண்ணி பார்க்காம ஒரு சீனியர் என்ற முறையில் கூட என்னை மதிக்காமல் இதுக்கு பின்னால் அதிமுகவில் வந்து சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ என்னையே கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. இது மனிதாமற்ற செயல். இதனால் எனக்கு தூக்கம் கூட வரலை. ஆனால் இந்த செயலை நான் இப்படியே விட போகிறதில்ல. கண்டிப்பாக இதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் சட்ட ரீதியாக என்னை நீக்கினது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கு தொடரப் போகிறேன். அந்த வழக்குக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொன்ன கதை மாதிரி 4 மாடுகளை பிரித்து வச்சு சிங்கம் அடித்து சாப்பிட்ட கதை இப்போது புரிஞ்சதா? சசிகலா, ஓபிஎஸ்,
டிடிவி தினகரன் ஆகிய 3 பேருக்கு கடந்த தேர்தலில் பாஜக தான் ஆதரவாக இருந்து தங்களோட கூட்டணியில் அவங்கள சேர்த்துக்கிட்டு தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் சீட்டு வழங்கி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. தேர்தலுக்கு பின்னால் யாரும் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் தங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக வச்சாங்க. இப்போ டிடிவி தினகரனா ஓபிஎஸும் தனிமரமா நின்றுட்டு இருக்காங்க. யார் கூட கை கோக்கிறது அப்படின்னு தெரியாம அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் எம்ஜிஆர் காலத்து ஆளு செங்கோட்டையன் அவரை அதிமுகவிலிருந்து நீக்கினா புரட்சி வெடிக்கும், தொண்டர்கள் கொதிச்சு எழுவாங்க, கட்சியில் இருக்க மற்ற மூத்த நிர்வாகிகளும் கோபம் அடைஞ்சு வெளியேறுவாங்க அப்படின்னு பாஜக போட்ட திட்டம் புஸ்வானமாக போயிருக்கு. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் கருத்து சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் மூத்த நிர்வாகியாக இருக்கலாம், ஆனால் கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஏதாவது வருத்தம், கட்சியில் பிரச்சனை, அதை பேச வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாக்கா பொதுச் செயலாளர்கிட்ட தான் அவர் பேசியிருக்கணும். ஆனால் பகிரங்கமாக அவர் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் மாற்று கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுனதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தலையிலேயே எல்லா மூட்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. இதனால் செங்கோட்டையன் மனபாரமாகி உட்காந்துருக்காரு. நமக்கு ஆதரவாக கட்சிக்குள்ளே புரட்சி வெடிக்கும், தொண்டர்கள் கொதிச்சு இடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஒரு எறும்பு கூட அசையிலேயே என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்கிற மாதிரி நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இதில் செங்கோட்டையனுக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதிமுக சார்பில் அவர் இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே சமயம் வேற எந்த கட்சியிலையும் போய் அவர் சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் வேற எந்த கட்சியிலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. வேற எந்த கட்சியிலாவது அவர் உறுப்பினராக சேர்ந்து செயல்பட தொடங்கினா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக உறுப்பினர் அப்படின்னு அவர் சொல்லக்கூட முடியாது. தன்னை தாவக்கேவல விஜய் அரவணைச்சிக்குவார். வெள்ளமாக அவர் கட்சியில் போய் சேர்ந்து ஒரு முக்கிய பதவி வாங்கிடலாம். மற்ற அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, விஜய்க்கு அரசியல் சொல்லி கொடுக்க அங்கே ஒரு மூத்த தலைவர் இல்லாதது தான் பெரிய குறையாக இருக்குது, அந்த குறையை அவர் சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறையை நாம் போனால் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் நினைச்சாலும் செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் விஜய் தரப்புலேருந்து செங்கோட்டையனுக்கு எந்த அழைப்பும் வரலை. அதே சமயம் செங்கோட்டையனும் வலுக்கட்டாயமாக போய் விஜய் கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி டிடிவி தினகரனோட அமமுக கழகத்திலையும் அவர் போய் சேர முடியாது. அங்கே போய் சேர்ந்தாலும் கட்சி உறுப்பினர் ஆவார். ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கட்சி உறுப்பினர் பதவியும் போயிடும். விடுதலை கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமையில தான் இப்போது செங்கோட்டையன் இருக்கார். நீங்கள் கட்சிக்குள்ளே குரலை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன பாஜக கூட இப்போ வாய் துறக்காமல் மௌனமாக இருக்குது. அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற ஒரே ஆள் பாஜக தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. அவர் அமித்ஷாவையே பந்தாடக்கூடிய நிலையில் தான் இருக்கார். கட்சி பதவி என்ன பெரிய வெங்காயம், எனக்கு எந்த கட்சி பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஜக தலைவராக இருந்தப்பவே சொன்னார். அவர் இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி 2026 நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி விதித்த ஒரு கண்டிஷனில் தான் அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த பதவிக்கு நயினார் நாகேந்திரன் வந்தார். இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை எடுத்து 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி அந்த போக்கில் தான் இப்போ பிரச்சாரம் கூட போயிட்டு இருக்கு. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தனிமரமாக ஆன மாதிரி செங்கோட்டையனும் இப்போ தனிமரமாக நிற்கிறாரு. செங்கோட்டையனுக்கு வேற எந்த ஆதரவும் பாஜக தெரிவித்த மாதிரி தெரியல. அவருக்கு இருந்த ஒரே கருவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் ஏவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படையாக போட்டு உடைச்சதா அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த விஷயம் கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிக்கும் ஏற்கனவே மறைமுகமாக தெரிஞ்ச விஷயம்தான். மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக ஆட்சிக்கு அது தெரியாதா? ஆனால் அவங்களும் நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க. ஏதோ பேட்டி கொடுக்குற சாக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் கொடைநாட்டு வழக்கில் ஏவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னது எந்த அதிர்வலையும்
ஏற்படுத்தலை. இதுக்கு இபிஎஸ்சி கிட்ட கேட்டாச்சுன்னா நீ ஒன்றும் அதை நிரூபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சவால் தான் விடுறாரு. இதுக்காக இபிஎஸ் பயந்த மாதிரிலாம் தெரியல. கழுவுற மீன்ல நடுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு திமிங்கலம். கடல் தண்ணியில வச்சு கூட அவரை பிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட போக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய வழக்கு, ஊழல் வழக்கு போன்றவையெல்லாம் கூட அவர் மேலேயும் அவர் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் மேலேயும் இருக்கு. ஆனாலும் தம் மேல எந்த நடவடிக்கையும் வராத மாதிரி தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. இதுவரையிலும் தன்னை யாருமே கைது பண்ண முடியாத அளவுக்கு தான் அவரோட போக்கும் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாகியும் செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுகவோட அவர் உறுதிப்பட்ட பொதுச் செயலாளராக மாறி இருக்காரு. அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாலும், ஆனால் கோர்ட்டில் அது உறுதியாக்கப்பட்டு அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படவே இல்லை. இந்த வழக்கெல்லாம் இனிமேல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. டெல்லிக்கு அழைச்சி ஆறுதல் சொல்லி செங்கோட்டையனை உச்சி போட்ட பாஜக அவர் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு டெல்லி கதவுகள் இப்போ திறக்கப்படாம இருக்கு. செங்கோட்டையனும் தூது மேல தூது விடுறாரு, கதவை தட்டி தட்டி பார்க்கறாரு. ஆனா பாஜகவோட மறுபக்கத்திலிருந்து எந்த உதவிக்கரமோ பதிலோ வந்த மாதிரி இல்லை. ஆனாலும் அதிமுகவில் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறது பாஜகவுக்கு பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. மறைமுகமாக தன்னோட பணிகளை அது செஞ்சு தனக்கும் இந்த செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இங்கிலீஷ் இசை, அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் வாயிலாக வெளிப்படுத்தினாலும் இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு குத்து இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறதால மூச்சு கூட அது பற்றி வெளியே வராது. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இனி என்னதான் முட்டி மோதி பார்த்தாலும் அதிமுகவை எங்கிட்டிருந்து பறிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மௌன புரட்சி பண்ணி பாஜகவுக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்காரு. இனி அடுத்த கட்ட திட்டமாக பாஜக என்ன போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, கட்சியில் இருக்கிற வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்களையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியை கண்டிப்பாக செய்யும். அது எப்போ எந்த வகையில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் 2026 தேர்தல் வரலும் இது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுகவை ஒன்றுமில்லாத கட்சியை மாற்றி 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்துல பாஜகவை கொண்டு வருவது தான் அக்கட்சி மூத்த தலைவர்களோட திட்டமாக இருக்குது. அநேகமாக 2026க்கு பிறகு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியில் அமர்த்தி அந்த கட்சியில் தற்போது நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாற்றணும் அப்படின்றது தான் அவங்களோட நீண்டகால திட்டம். பாஜகவும் சரி, அதனோட பின்னணியிலிருந்து இயக்கிற ஆர்எஸ்எஸ் கூட்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் குறுகிய கால திட்டமே எதுவுமே கிடையாது. நீண்ட கால திட்டம் போடுவாங்க. அதை சரியான நேரத்தில் அமல்படுத்தி வெற்றி அடைகிறது தான் அவங்களோட இலக்காக இருக்குது. அதை அவங்க வெற்றிகரமாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்படுத்திட்டு வர்றாங்க. வேலூரில் கோட்டையில் இருக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோயில் திறக்க வச்சதிலிருந்து பாஜகவை மத்தியில் ஆட்சியில் அமர்த்துற வரையிலும் ஆர்எஸ்எஸோட பின்னணி நிச்சயமாக இருக்குது. அதனோட செயல்பாடு வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படின்றது 1960 காலகட்டங்களுக்கு முன்னிலிருந்து ஒரு ரகசியமான வேலைகளை செய்கிற ஒரு நிறுவனமாக தான் செயல்பட்டுருக்கு. பள்ளிக்கூடத்திலிருந்து அவங்க தங்களோட விதையை மாணவர்கள் மனசில் தூவி வளர்ந்தப்புறம் அவங்கள அந்த நிலையில் உறுதியாக இருக்க வச்சு அறுவடை செய்கிறது தான் அவங்களோட வழியான திட்டம். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்துகிற ஒரு திட்டமாகவும் இருக்குது. 2026க்கு பிறகு அதிமுகவில் இன்னொரு பிளவு ஏற்படும். அப்போ வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்லாம் எடப்பாடிக்கு எதிராக திரும்பக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்கெட்செல்லாம் பாஜகவில் இப்போவே ரெடியாக இருக்கும். ஆனால் எல்லாமே நெருப்பாக தான் இருக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய முடிவை பொறுத்து திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற முடிவை ஆர்எஸ்எஸ் பாஜக எடுக்க போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். பாஜகவை எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்கு தோன்றினாலும்
ஆனால் அவர் உஷார் பார்ட்டியாக இருக்காரு. பாஜக கிட்ட வளைஞ்சி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் நாணல் மாதிரி அவர் வளைஞ்சி கொடுக்கறதால அவரை உடைக்க முடியாத நிலையில் தான் பாஜக இருக்கு. டெல்லிக்கு போனால் வளைஞ்சி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிமிர்ந்து நிற்கிறாரு. தன்னை எதிர்த்து பாஜகவிலிருந்து ஒரு குரல் கூட வராத மாதிரி இப்போ அவர் டியூன் செஞ்சு வச்சிருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக பேசிட்டு இருந்த அண்ணாமலை கூட தமிழ்நாட்டு முதலமைச்சரா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வர்றதில் எந்த ஆட்சேபனும் இல்லை என்ற அளவுக்கு அவரை பேச வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அதுக்கு இன்னொரு வியூகம் ரெடியாக ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, விஜய் தொடங்கி இருக்கிற பாமக கட்சி இப்போ தனிமரமாக இருக்கு. என்ன முதலமைச்சராக ஆக்கினத்தான் நான் அதிமுகவோட கூட்டணி வைப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியில் விஜய் இருக்காரு. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி உடஞ்சி கொடுக்கல. உங்களுக்கு வேணா 20 சீட்டு தரேன், நீங்கள் அதில் நின்றுங்க, வெற்றி பெறுங்க, சட்டசபையில் எம்எல்ஏ வாங்க, நீங்கள் துணை முதலமைச்சராக கூட ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை விஜய் தரப்பு ஏற்றுக்க மறுக்குது. எங்களுக்கு 100 சீட்டு கொடுங்க, 2.5 வருஷம் நாங்கள் முதலமைச்சர், 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணக்கை போடுறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கண்டிப்பாக நடக்காது. அதனால் அவங்க அதிமுக கூட்டணி பற்றி வாய் திறக்காம மௌனமாக இருக்காங்க. இப்போது இன்னொரு கூட்டணி உருவாக போகுது. அதுதான் தாவேக தலைமையில் அமமுக, அதாவது டிடிகே தினகரன் கட்சி, ஓபிஎஸ் ஆகிய 2 பேரும் தாவேகாவுக்கு பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சசிகலா, செங்கோட்டையன் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிமுகவிலையோ திமுகவிலையோ கேட்குற சீட்டு கிடைக்கலன்னா விஜய் கட்சிக்கு தாவறதுக்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா தலைமையில் இயங்கிட்டு இருக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட தயங்காது. அதே மாதிரி அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக கூட பாஜக அதிமுக கூட்டணியில் கேட்குற சீட்டு கிடைக்கலன்னா விஜய் கூட்டணிக்கு கண்டிப்பாக தாவாங்க. இப்போ அது ஒரு கூட்டணியாக உருவாகிடும். தாவேக தலைமையில் பாமக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு அணி திரளும். அதுக்கும் மேலே இன்னொரு நபர் ரெடியாக இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, பாஜகவோட அண்ணாமலை தான். இப்போவே அவர் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு கட்சியில் எந்த பதவியும் தேவையில்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பதவியெல்லாம் ஒரு வெங்காயம் தான், கட்சியில் எனக்கு சரியான மதிப்பு இல்லைன்னா கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு நான் விவசாயம் பார்க்க போயிடுவேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கலை அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா தனி கட்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை, தனி கட்சி நடத்துகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு இயக்கமாக அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதாவது ரஜினி மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் இப்படி தொடங்கின மாதிரி அண்ணாமலை மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கி பாஜகவிலிருந்து விலகி வந்து அண்ணாமலை மக்கள் இயக்கமும் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி தான் 2026 தேர்தலில் பாஜக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட போகிற 3வது அணியாக இருக்கும். சீமான் தலைமையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு தங்களோட நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றுற மாதிரி ஒரு பாவலா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. 2026 தேர்தலில் மும்முனை போட்டி மட்டும் இல்லாமல் 4 முனை போட்டியாக அமைகிறது இப்போவே ஓரளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த 3 கூட்டணியும் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி நிச்சயம் உண்டு என்பது 100க்கு 100% உறுதியாக இருக்கு. ஆனாலும் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம், விஜய்க்கு கரூர் சம்பவத்தில் ஏற்படுத்த பின்னடைவு, சீமானுக்கு விஜயலட்சுமி சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கால நேர்ந்த கதி போன்ற சம்பவங்கள்லாம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதனால திமுக கூட்டணிக்கு 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் நோக்கர்களும் கருத்து கணிப்புகளும் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. என்றைக்கா இருந்தாலும் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட திமுகவுக்கும் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அதிமுகவுக்கும் தான் நிஜ போட்டி அப்படின்றது எழுதப்படாத ஒரு வரலாறு. இதுதான் தமிழ்நாடு.